கும்பராசி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நிமிடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்றதுனால தான் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு, நீங்க வெற்றி அடையறதுக்கு என்னெல்லாம் நீங்க செய்யணும், என்ன விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த அகாஷி கைடன்ஸ் மூலயமா இந்த பதிவுல உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கெட்ட அத்தியாயங்கள், நிறைய இருள் சூழ்ந்த விஷயங்களை நீங்க நிறைய பார்த்துட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அது மாதிரியான விஷயங்களையும் நீங்க ஈடுபட்டிருப்பீங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதை நீங்க மறுக்கவே முடியாது. ஸோ அப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல அது என்னெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் என்ன பேலன்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மிகப்பெரிய புதிய தொடக்கம் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா இருக்கு. அதை வரவேற்கிற விதமா நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படின்றதும் ஒரு மெசேஜ். வாழ்க்கைய உங்களை மட்டும் குணப்படுத்திக்கிறது இல்லாம மற்றவங்களையும் உங்களால குணப்படுத்த முடியும். ஸோ அப்ப அதற்கான விஷயங்களையும் வெளியே கொண்டு வாங்க. ஸ்பிரிச்சுவல் ரீதியான ப்ராக்டிசஸ் இன்னும் அதிகப்படுத்துங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலும் ஆனா ஆன்மீக ரீதியா உங்களால மற்றவங்களை சரி செய்ய முடியும், மற்றவங்களுடைய வாழ்க்கைய சரி செய்ய முடியும். ஸோ அதை இன்னும் டெவலப் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். என்னோட வாழ்க்கையில நன்மை நடந்தாதானே நான் நன்றி சொல்றதுக்கு, அந்த நன்மை நடக்கவும் மாட்டேங்குது, அதற்கான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட மாட்டேங்குது, அதற்கு நான் என்னதான் செய்யறது அப்படியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு பதிவு அமைய போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். இந்த ஒரு பதிவை நீங்க இந்த நேரத்துல பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் மாற தயாராகிக்கோங்க. இந்த பதிவுனால உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி பெரிய அளவுல மாத்திக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த பதிவுல உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பதிவில் வரக்கூடிய கைடன்ஸ், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றத்திற்கான மெசேஜை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதே பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். கும்பராசி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நிமிடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்றதுனால தான் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு, நீங்கள் வெற்றி அடையறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த அகாஷி கைடன்ஸ் மூலயமா இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக நீங்கள் பாருங்கள். அதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, வாழ்க்கையில் நிறைய கெட்ட அத்தியாயங்கள், நிறைய இருள் சூழ்ந்த விஷயங்களை நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஸோ அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அது என்னெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. அதில் இன்னும் என்ன பேலன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதெல்லாம் கட் த்ரூ பண்ணணும் அப்படின்றதையும். அண்ட் வாழ்க்கையில் நான் நல்லது மட்டும்தான் வேணும், நல்லது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன், நான் நல்லது தான் பண்ணுறேன், எனக்கு கெட்டதாக நடக்குது, இப்படிலாம் இல்லாமல் சில தீய விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். ஏன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும். அந்த பாடத்தில் இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். அதனால சில கெட்ட விஷயங்கள், சில
சில துக்கமான விஷயங்கள், உங்களுக்கு ஃபேவர் இல்லாத விஷயங்கள், அதையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. எப்பவுமே வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்றதையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜா கொடுக்குறாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மிகப்பெரிய புதிய தொடக்கம் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா இருக்கு. அதை வரவேற்கிற விதமா நீங்க எல்லாத்துக்கும் தயாராயிருங்க அப்படின்றதும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும், மிகப்பெரிய சேஞ்சஸ் வேணும். அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணும், எதுக்கும் எதை பற்றியும் பயப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும், எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் முறியடிக்க முடியும், எந்த டாஸ்க் எனக்கு கொடுத்தாலும் எந்த சேலஞ்சஸ் உருவானாலும் அதை என்னால் கிளியர் பண்ண முடியும், சார்ட் அவுட் பண்ண முடியும், ஸோ அதை நான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை உங்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற சில தைரியமான விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட தைரியம் தான் உங்களுடைய மிகப்பெரிய பலமாக அமைய போகுது அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜாக கன்வே பண்ணுறாங்க. ஏன்னா அது உங்களுக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் உங்களோட வாழ்க்கையினுடைய அந்த நியூ பிகினிங்கில் இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றா இருக்க போகுது. அண்ட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹீலிங் எனர்ஜியை வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா உங்களால் மற்றவங்களையும் குணப்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையை உங்களை மட்டும் குணப்படுத்திக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் உங்களால் குணப்படுத்த முடியும். ஸோ அப்போ அதற்கான விஷயங்களையும் வெளியே கொண்டு வாங்க. ஸ்பிரிச்சுவல் ரீதியான ப்ராக்டிசஸ் இன்னும் அதிகப்படுத்துங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், ஆனால் ஆன்மீக ரீதியாக உங்களால் மற்றவங்களை சரி செய்ய முடியும், மற்றவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய முடியும். ஸோ அதை இன்னும் டெவலப் பண்ணுங்க. அதனாலேயும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம், வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்றதும் ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் இன்னும் சில பேருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்குது, பிரச்சனைக்குள்ளாயிருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய மேஜரான இஷ்யூ அதெல்லாம் இருக்குன்னா அதற்கான மெடிசன்ஸ் நீங்கள் தவறாமல் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நிலை பெரிய அளவில் மாற்றத்தை சந்திருக்கும், பெரிய நோய் கூட உங்களுக்கு சரியாகும். அப்போ அதற்கான மெடிகேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸோடு நீங்கள் செய்யும் போது இதுவும் ஒரு வித காரணியாக கண்டிப்பாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னன்றதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்த சில குறிப்புகள் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ரூ அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பர்சனலான ஒரு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த அகாஷிக் கைடன்ஸ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லும் போது அந்த டாப்பிக்கை எடுத்து நானும் பேசுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்வேன். ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனே சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.